வாக்யஜ்ஞேன கல்பதாம் யாவத் சஞ்சாயதே கிஞ்சித் சத்வம் ஸ்தாவர ஜங்கமம் க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ சம்யோகாத் தத்வித்தி பரதர்ஷப. ஆதிசங்கரர் சொல்கிறார், ஞேயம் எத்தத் பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வா அமிர்தம் அஸ்னுதே. யஜ்ஞாத்வா அமிர்தம் அஸ்னுதேன்னு சொன்னார். எங்கன்னு கேட்காதீங்க, இந்த ஸ்லோகம் இதில் தான். எத்தனாவது ஸ்லோகம்? ஞேயம் எத்தத் பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வா அமிர்தம் அஸ்னுதே. எது ஜாத்வா அமிர்தம் அஸ்னுதே. எதை அறிந்து மோட்சத்தை அடைகிறார்களோ அந்த ஞேயத்தை பற்றி உனக்கு சொல்லுகிறேன்னு சொன்னார். அதை இங்கே என்ன சொல்கிறார்? க்ஷேத்திர க்ஷேத்திரஜ ஈஸ்வர ஏகத்துவ விஷயம் ஞானம். க்ஷேத்திரஜனும் ஈஸ்வரனும் ஒன்று தான். ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறு கிடையாது. ஆத்மா தான். ஜீவன் பரமன் என்கிறதெல்லாம் கல்பனை. ஒரே வஸ்து தான் இருக்குது. அதுதான் மோட்ச சாதனம், அதுதான் முக்திக்கு சாதனம் அப்படின்னு ஏற்கனவே சொன்னார். யஜ்ஞாத்வா மிருதம் அஸ்னுதே சொல்லி, அது எதனால் சொல்லப்பட்டது அதை காட்டி கொடுக்கறதுக்காக இங்கே சொல்கிறாருங்கிறார். இதி உக்தம் தத்து கஸ்மாத்து ஹேத்தோஹோ. எந்த காரணத்தை முன்னிட்டு அப்படி சொன்னீர்கள், அந்த ஹேத்துவை சொல்கிறாருங்கிறார். தத் ஹேத்து பிரதர்சனார்த்தம் ஸ்லோகா ஆரம்பியதே. இந்த உலகத்தில் தோன்றுகிற எல்லாமே க்ஷேத்திர க்ஷேத்ரஜ சம்யோகத்தினால தான் தோன்றுகிறது. யாவத் சஞ்சாயத்தே கிஞ்சித் சத்வம் ஸ்தாவர ஜங்கமம். சத்வம்னா வஸ்து, ஸ்தாவரம்னு சொன்னால் அசையாதது, ஜங்கமம்னா அசையிறது. கிஞ்சித், கிஞ்சித்னா அனைத்தும்னு அர்த்தம். இந்த இடத்துல எச்ச கிஞ்சித் ஜகத் சர்வம்னு சொல்கிறோம் இல்லையா. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் எத் கிஞ்ச ஜகத்யாம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அர்த்தத்தில் சொல்கிறார். யாவத்து எதெல்லாம் தோன்றுகிறதோ, சத்வம் ஸ்தாவரம் ஜங்கமம் கிஞ்சித்து ஜாயத்தே, அதெல்லாம் எதனால் தோன்றுகிறதோ, அது எதனால் தோன்றுகிறதுனா க்ஷேத்திர க்ஷேத்ரஜ சம்யோகாத்து ஜாயத்தே. க்ஷேத்திர க்ஷேத்ரஜ சம்யோகாத்து ஜாயத்தே. சங்கராச்சாரியர் இந்த இடத்துல மாத்திரம் நான் இதை கொஞ்சம் படிக்க விரும்புகிறேன். ஆதிசங்கரோடது ரொம்ப முக்கியமாக சொல்கிறார் அவர். ஏன்னா இது சகாயம் அத்தியாசஸ்வரூபா க்ஷேத்திர க்ஷேத்ரஜ சம்யோகா மித்யா ஞான லக்ஷணா. ரொம்ப முக்கியம் அவர். இந்த ஸ்லோகத்தை ஆதிசங்கரர் மெய்ப்பொருளில் கற்பனை, மெய்ப்பொருளில் இந்த பொய்ப்பொருள்களெல்லாம் கற்பிக்கப்பட்டிருக்கின்றனங்கிறதுக்கு பிரமாணமாக எடுத்துக்கிறார். யாவத் சஞ்சாயத்தே கிஞ்சித்து சத்வம் ஸ்தாவர ஜங்கமம், தோன்றுவதெல்லாம் கற்பனை அப்படிங்கிறார். இந்த சைத்தன்யத்தில் தான் இதெல்லாம் அத்தியஸ்த. சம்யோகம்னா இங்கே அத்தியாசம்னு அர்த்தம். க்ஷேத்திர க்ஷேத்ரஜ சம்யோகாத் அத்தியாசாத் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். நான் அந்த பாஷ்யத்தை மாத்திரம் கொஞ்சம் படித்து உங்களுக்கு சொல்கிறேன். கஃப் புனः அயம் க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞயோः சம்யோகः அபிப்ரேதः ந தாவத் ரஜ்ஜுவா இவ கடஸ்ய அவயவ சம்ஸ்லேஷத்வாரகः சம்பந்த விசேஷः சம்யோகः க்ஷேத்ரேண க்ஷேத்ரஜ்ஞஸ்ய சம்பவதி ஆகாஷவத் நிரவயவத்வாத் நாபி சமவாயலக்ஷணः தந்து பட்டயோः இவ க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞயோः இதரேதர காரிய காரணபாவ அனபியுபகமாத் இதி உச்யதே. க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞயோः விஷய விஷயினோः பின்னஸ்வபாவயோः, எல்லாம் அத்தியாச பாஷ்யத்தை மனசில் வச்சுருக்கார். இதரேதர தத்தர்மாத்தியாச லக்ஷணः சம்யோகः க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞஸ்வரூப விவேக அபாவ நிபந்தனः ரஜ்ஜு சுக்திகாதீனாம் தத் விவேக ஞான அபாவாத் அத்தியாரோபித சர்ப்ப ரஜதாதி சம்யோகவத். இப்போ இந்த க்ஷேத்திர க்ஷேத்ரஜ சம்யோகம்னு இருக்குது. இந்த சம்யோகம்னா சேர்க்கைன்னு அர்த்தம். இந்த சேர்க்கைன்னு சொல்கிறது எப்படிப்பட்டது? இந்த சேர்க்கை
பாரமார்த்திகமா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். உண்மையா அப்படின்னு கேட்டால் அந்த சேர்க்கை உண்மை அல்ல. நானும் இந்த உடம்பும் மனமும் சேர்ந்திருப்பது உண்மையா அப்படிங்கிற விசாரம். நான்கிற தூய உணர்வும் இந்த புத்தி மனம் இதெல்லாம் என்னோட சேர்ந்திருக்கிறதுங்கிறது சத்தியமா அப்படின்னா சத்தியம் இல்லை, கற்பனைங்கிறத நிரூபிக்கிறதுக்காக இதை சொல்கிறார். க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞ சம்யோகா. இப்போது ஒரு கயிறை எடுத்து ஒரு குடத்தை கட்டலாம். கயிறை எடுத்து குடத்தை கட்டலாம். இப்போ கயிறுக்கும் குடத்துக்கும் இருக்கிற சம்பந்தம் என்னது? போட்டு கட்டியிருக்கு. சரி, க்ஷேத்ரஜனுடைய ஸ்வரூபம் என்னது அப்படின்னு கேட்டால் நிரவயவம், நிர்குணம், அவயவம் கிடையாது. அவயவம் இல்லாத ஒரு வஸ்துவில் என்ன எப்படி சம்யோகம் ஏற்பட முடியும்? நிரவய வஸ்துவில் சாவயவ சம்யோகம் எப்படி ஏற்பட முடியும்? இது ஒரு கேள்வி. இந்த சம்யோக சம்பந்தம், சமவாய சம்பந்தம்னெல்லாம் சொல்லுவோம். சம்யோக சம்பந்தம், சமவாய சம்பந்தம்னா பிரிக்கிற சம்பந்தம், பிரிக்க முடியாத சம்பந்தம். இப்போ பிரிக்கிற சம்பந்தம்னா என்ன? இப்போ எனக்கும் கண்ணாடிக்கு இருக்கிற சம்பந்தம் சம்யோக சம்பந்தம். இப்படி பியூர் கான்ஷியஸ்னஸில் பிரிக்க முடிகிற சம்பந்தம்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த படைப்போ சிருஷ்டியோ துவைத்தம் வச்சுங்க. அத்வைத சைதன்யம், நிரவயவ அத்வைத சைதன்யம், சாவயவ துவைத்த பிரபஞ்சம், உறுப்புகளுடைய துவைத்தம், உறுப்புகளற்ற அத்வைத்தம். இப்படி நான் அந்த பல கோணங்களில் சொல்ல பார்க்குறேன். அவ்வளோதான். இப்போ இதுக்கும் எனக்கும் இருக்கிற சம்பந்தம், வஸ்திரத்துக்கும் எனக்கு இருக்கிற சம்பந்தம் சம்யோக சம்பந்தம்னு பேர். சமவாய சம்பந்தம்ங்கிறது இந்த கைக்கும் எனக்கு இருக்கிற சம்பந்தம். மார்பு, எனக்கு உடம்பில் இவ்வளவெல்லாம் இருக்குது. இது சமவாய சம்பந்தம்னு பேர். அதை தான் இங்கே அவர் சொல்கிறார், ஆதிசங்கரர் இங்கே சொல்கிறார். ந கஃப் புனः அயம் க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞயோः சம்யோகः அபிப்ரேதः. சம்யோகः கஹா சம்யோகः அபிப்ரேதः, எப்பேற்பட்ட சம்யோகம் இங்கே அபிப்பிராயப்படப்பட்டிருக்கிறது? ந தாவத் ரஜ்வா இவ கடஸ்ய அவயவ சம்ஸ்லேஷத்வாரகः சம்பந்தः சம்யோகः க்ஷேத்ரேண க்ஷேத்ரஜ்ஞஸ்ய சம்பவதி. ஒரு கயிறால் குடத்தை கட்டுற மாதிரி ஒரு அவயவத்தோடு இருக்குது. குடத்துக்கு ஒரு வடிவம் இருக்குது, கயிறுக்கு ஒரு வடிவம் இருக்குது. அதனால் இது அதை போட்டு கட்டுறது. ஆனால் இங்கே அப்படி பண்ண முடியுமா? சம்யோக சம்பந்தம் வராது. ஏன்னா அதுக்கு உறுப்புகளே கிடையாது. ஆகாசத்தை போன்றதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்போ ஆகாசமே ஆத்மாவிலிருந்து வந்திருக்குன்னு சொல்கிற போது அதுக்கு அவயவம் இல்லாத ஒரு வஸ்துவில் எப்படி சம்பந்தம் ஏற்படும்? இது விசாரம்னு பேர். இதுக்கு பேர் என்கொயரி. யாவத் சஞ்சாயத்தே கிஞ்சித் சத்வம் ஸ்தாவர ஜங்கமம் க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞ சம்யோகாத் தத் வித்தி பரத ரிஷப. இங்கே என்ன சொல்கிறார்? அத்தியாசத்தினால தான் எல்லாம் ஏற்பட்டிருக்குங்கிறதுக்காக சொல்கிறார். சரி, நிரவயவத்வாத் நாபி சமவாய லக்ஷணா தந்து பட்டையோகோ. நூலுக்கும் வஸ்திரத்துக்கும் இருக்கிறது சமவாயம்னு சொல்லுவோம். எல்லா இடத்துலையும் இந்த நூலில் இதெல்லாம் என்னென்னா ஓதப்ரோதம், இங்கே குறுக்குன்னு இருக்கும், நூல் போயின்னு இருக்குது. அது மாதிரி வியாபிச்சிருக்கா. நம்ம உடம்புலேயும் நமக்கும் சமவாய சம்பந்தம் இருக்குது, உறுப்புகளுக்கும் நமக்கும். அப்படியான்னா தந்துபடையோகோ இவ க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞோ இதரேதர காரிய காரணபாவ அனபியுபகமாத். காரிய காரணமே கிடையாது அதுக்கு. ஆக தந்துபட்டையோகோன்னா நூலுக்கும் ஆடைக்கும் துணிக்கும் இருக்கிற சம்பந்தம் சமவாய சம்பந்தம். இது ஒன்றுக்கு ஒன்று காரணக்காரிய பாவம் இருந்தால் தான் அப்படி முடியும். அதாவது ஆடை வஸ்திரங்கிறது காரியம், தந்துங்கிறது காரணம். அது மாதிரி இங்கே காரணக்காரிய சம்பந்தம் இருக்கா? க்ஷேத்ரஜனுக்கும் க்ஷேத்திரத்துக்கும் காரணக்காரிய சம்பந்தம் இருந்தால் தான் சமவாய சம்பந்தம் ஏற்படும். அதனால் காரணக்காரிய அனபியுபகமாத், ஒன்றுக்கொன்று காரணக்காரியம் இருந்தால் தான்ப்பா அது பண்ண முடியும். தந்து பட்டம், பட்டம்ங்கிறது வஸ்திரம், தந்துங்கிறது அது சப்தந்தான், அதெல்லாம் வேறு விஷயம்.
பொதுவாக சமவாயத்துக்கு நாங்கள் இப்படியும் சொல்கிறது உண்டு. இந்த உடம்பெல்லாம் நமக்கு, இந்த உடம்புக்கும் எனக்கும், இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற எனக்கும் இந்த உடம்புக்கும் இருக்கிற சம்பந்தம் என்னன்னா, சமவாய இந்த கைக்கும் எனக்கு இருக்கிற சம்பந்தம் பிரிக்க முடியாத சம்பந்தம். பிரிக்க முடிகிற சம்பந்தம், பிரிக்க முடியாத சம்பந்தம். பிரிக்க முடியாத சம்பந்தம் இருக்கணும்னா காரணகாரிய பாவம் இருக்கணும். பிரம்மனுக்கு காரணகாரிய பாவம் கிடையாது. அது ஒன்று. ஆகையினால என்ன சொல்கிறார், அந்த இங்கே தான் அப்படியே அத்தியாச பாஷ்யத்தை கொண்டிருக்கார். க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞயோ விஷய விஷயினோ, அப்படியே அத்தியாச பாஷ்யம். பின்னஸ்வபாவையோ, இது வேறு ஸ்வபாவம், அது ஸ்வபாவம் வேறு. இதரேதர தத் தர்ம அத்தியாச லக்ஷணா, ஒன்றை மற்றொன்றாகவும் அதனுடைய தர்மத்தை இதிலையும் இதில் இருக்கிறது அதையும் போடுறது. சம்யோகா அத்தியாச லக்ஷணா சம்யோகாங்கிறார். க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞஸ்வரூப விவேக அபாவ நிபந்தனா, பகுத்தறியாததுனால ஏற்படுற ஒரு கற்பனை சம்பந்தமே தவிர பகுத்தறிஞ்சால் இந்த சம்பந்தம் இல்லைன்னு தெரியும். சம்பந்தமே கிடையாதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா அத்வைதத்தில் சம்பந்தம் சொல்ல முடியுமா? துவைதத்தில் தான் சம்பந்தம் சொல்ல முடியும். அத்வைதத்தில் எப்படி சம்பந்தம் சொல்ல முடியும்? விசாரம் ஞாபகம் வச்சு, உங்களுக்கு புரியும். இது ஒரு விசாரம். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அத்தியாச லக்ஷணா சம்யோகா க்ஷேத்திர க்ஷேத்திரஜ்ஞஸ்வரூப விவேக அபாவ நிபந்தனா. இந்த க்ஷேத்திரம்னா என்ன, க்ஷேத்திரஜன்னா என்னங்கிறத பகுத்தறியாததுனால தோன்றி இருக்கிற கற்பனைங்கிறார். கற்பனை தொடர்பு, எனக்கும் இந்த வாழ்க்கைக்கும் இருக்கிற தொடர்பு கற்பனை தொடர்பு, உண்மை தொடர்பு அல்ல, சம்பந்தம் அல்ல. நிபந்தனா ரஜ்ஜு சுக்திகாதீனாம் தத் விவேக ஞான அபாவாத் அத்தியாரோபித சர்ப்பரஜதாதி சம்யோகவத். இதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறாருன்னா, கயிறுக்கும் பாம்புக்கும் உள்ள சம்பந்தத்தை போல, சிப்பிக்கும் வெள்ளிக்கும் இருக்கிற சம்பந்தத்தை போல. சிப்பிக்கும் வெள்ளிக்கும் உண்மையிலே இல்லை, 3 காலத்திலே இல்லை. இதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது நாம் கயிறை பாம்பாக பார்க்குற போதும் அங்கே பாம்பு கிடையவே கிடையாது. இதுதான் ரொம்ப முக்கியம். சிப்பியை வெள்ளியாக பார்க்குற போதும் அங்கே வெள்ளி இல்லவே இல்லை. ஒத்துக்கத்தானே ஒத்துக்கிறோம். நான் வெள்ளியாக பார்த்தது ஒரு பிரமேங்கிறோம். அது மாதிரி என்ன சொல்கிறார், இந்த பிரம்மனில், அத்வைத பிரம்மனில் 3 காலத்துலேயும் துவைத்தம் கிடையாது. துவைத்தம் இருந்ததும் இல்லை, இப்பவும் இல்லை, இனியும் கிடையாது. இருந்ததாக நினைக்கிறது அறியாமை, கல்பனை அப்படிங்கிறது நிரூபிக்கிறதுக்காக சொல்கிறாருங்க. ரஜ்ஜு சுக்திகாதீனாம் தத் விவேக ஞான அபாவாத் அத்தியாரோபித சர்ப்பரஜதாதி சம்யோகவத். கயிற்றில் பாம்பு, முதல்ல சொன்ன உதாரணம் என்ன, கயிறு குடம். ரெண்டாவது சொன்னது என்னது, தந்து பட்டம், திருஷ்டாந்தம், அவரோட திருஷ்டாந்தம். தந்து பட்டம் சமவாய சம்பந்தம். சம்பந்தங்கிறத சம்யோகம்ங்கிற வேர்டில் யூஸ் பண்ணுறார். நாங்கள் சம்பந்தம்னு சொல்லுவோம், சம்யோகம்னு சொல்லுவோம். சம்யோக சம்பந்தம், சமவாய சம்பந்தம் சொல்லுவோம். சங்கராச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல சொல்கிறது சம்பந்த விசேஷங்கிறார். சம்யோக அவயவ சம்பந்தம் அந்த மாதிரி சொல்லியிருக்காருங்க. பொதுவாக நாங்கள் சொல்கிறது வழக்கத்தில் சம்பந்த விசேஷா சம்யோகாங்கிறார். சம்யோக சம்பந்தத்துக்கு திருஷ்டாந்தம் எக்ஸாம்பிள் என்னது, குடமும் கயிறும். சமவாய சம்பந்தத்துக்கு திருஷ்டாந்தம் என்ன, துணியும் நூலும். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, கயிறும் பாம்பும். அந்த 2 திருஷ்டாந்தமும் ஒத்து வராதுங்கிறார். அந்த மாதிரி சம்பந்தம் கிடையாது. சம்யோக சம்பந்தமும் இல்லை, சமவாய சம்பந்தமும் இல்லை, அத்தியாச சம்பந்தம், கல்பித சம்பந்த, வாஸ்தவ சம்பந்தம் கிடையாது. ஆக தத் விவேக அத்தியாரோபித சர்ப்ப ரஜதாதி சம்யோகவத் சஹா அயம் அத்தியாசஸ்வரூபா. அப்படிப்பட்ட சம்பந்தம்தான் க்ஷேத்திர க்ஷேத்திரஜ சம்யோகா மித்யாஜான லக்ஷணா. பொய்யை உண்மையாக நினைக்கிறதுனால வர்ற ப்ராப்ளம் வருது. யதா சாஸ்திர க்ஷேத்திர க்ஷேத்திரஜ லக்ஷண பேத பரிஜானபூர்வகம்
பிராக் தரிசித ரூபாத் க்ஷேத்ராத் முஞ்சாத் ஏவ இஷிகாம் யதோக்தலக்ஷணம் க்ஷேத்ரஜ்ஞः பிரவிபஜ்ய நசத்தன்னாசதுச்யதே இத்யனேன நிரஸ்த சர்வோபாதி விசேஷம் ஜ்ஞேயம் பிரம்மஸ்வரூபேண யஃப் பஷ்யதி. அதாவது சாஸ்திர பரிஜான பூர்வகம், பேத பரிஜான பூர்வகம். க்ஷேத்ரஜ்ஞ யதா சாஸ்திரங்கிறார், சாஸ்திரப்படி சாஸ்திரத்தின் துணை கொண்டு இந்த க்ஷேத்ரஜ லக்ஷணத்தை பிரித்து அறியறதன் மூலம் நம்ம அழகாக பிரித்து விடுறோம் அப்படிங்கிறார். க்ஷேத்ரஜனை பிரித்து நிரஸ்த சர்வோபாதி விசேஷம் ஜ்ஞேயம் பிரம்மஸ்வரூபேண யஹா பஷ்யதி. நான் விரிவாக பிறகு சொல்கிறேன். ஆனால் இதனுடைய விஷயம் என்னென்னா, இவன் இந்த சாஸ்திரத்தின் துணை கொண்டு இந்த கற்பனையையும் கயிறு பாம்பு போல தன்னிடத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கிற இதை புரிந்து கொள்கிறான். தன்னை பிரம்மஸ்வரூபமாகவும் இது கற்பிக்கப்பட்டிருப்பதாகவும் புரிந்து கொள்கிறான்னு சொல்கிறார். இந்த ஒரு போர்ஷனை தான் நான் விசாரம் பண்ணுறதுக்கு எடுத்துக்கணும்னு நினச்சேன். மற்றதெல்லாம் சங்கர பாஷ்யம் அத்தனை என்னால் சொல்ல முடியாது. சொன்னால் அது தனி வகுப்பாக வச்சுக்கணும். அதனால் சங்கர பாஷ்யத்தின் அடிப்படையில் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு முக்கியமான இடம், இந்த க்ஷேத்ரஜ சம்யோகங்கிறத ஆதிசங்கரர் எப்படி விசாரம் பண்ணியிருக்காருன்னு ஒரு இதுக்காக பார்க்குறோம் நாம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் எல்லாம் பூர்த்தி பண்ணுகிறார். எல்லாமே க்ஷேத்ரஜ சம்யோகத்தினால தான் தோன்றுகிறது. இந்த துவைத்த பிரபஞ்சமெல்லாம் அத்வைத சைத்தன்ய சம்யோகத்தினால தான் தோன்றுகிறது. அப்போ அத்வைத சைத்தன்யத்தினால தான் துவைத்த பிரபஞ்சங்கள்லாம் தோன்றுகிறது. நம்ம புரிஞ்சுக்கணும். க்ஷேத்திரம்னா துவைத்த பிரபஞ்சம், அதில் இருக்கிற சூக்ஷ்ம பிரபஞ்சம் ஸ்தூல பிரபஞ்சம் எல்லாம் அண்டர்ஸ்டுட். ஆக சமஸ்த சூக்ஷ்ம ஸ்தூல காரண பிரபஞ்சங்களெல்லாம், பிரபஞ்சம்னா எல்லாத்தையும் சேர்த்துக்கணும், டோட்டலாக தான் நான் சொல்கிறேன். ஆக அசைகின்ற அசையாத அனைத்தும் க்ஷேத்ரஜனுடைய சம்யோகத்தினால ஏற்பட்டிருக்கிறது. ஆக க்ஷேத்ரஜ சம்யோகாத்து ஜாயத்தே இதி வித்தி அப்படின்னு தெரிஞ்சுக்கோ சொல்லிவிட்டார். அப்போது இதை ஆதிசங்கர் இந்த சம்யோகங்கிற சொல்ல கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுறார். சம்யோகம்ங்கிறது இங்கே சம்யோகம்னா பொதுவாக சம்பந்தம்னு அர்த்தம். இது பிரிக்க முடிகிற சம்பந்தமா பிரிக்க முடியாத சம்பந்தமா அப்படின்னு விசாரம் பண்ணி ரெண்டு சம்பந்தமும் இல்லை. இது கல்பித சம்பந்தம், அத்தியாச சம்பந்தம். வாஸ்தவமாக துவைத்தம்ங்கிறது கிடையாது, அத்வைத்தந்தான் சத்தியம். ஆக கடைசியாக நம்ம பார்த்தோம், யதா சாஸ்திரம் க்ஷேத்ரஜ லக்ஷண பேத பரிஜான பூர்வகம் பிராக் தரிசித ரூபாத் க்ஷேத்ராத். யதா சாஸ்திரம், சாஸ்திரப்படி க்ஷேத்ரஜ லக்ஷண பேத பரிஜான பூர்வகம். எது க்ஷேத்திரம் எது க்ஷேத்ரஜன் அப்படிங்கிறத பிரித்து தெரிஞ்சுக்கிறதுனால முன்னாடி அதை காமிச்சிட்டோங்கிறார். பிராக் தரிசித ரூபாத் க்ஷேத்ராத். க்ஷேத்ரஜனுடைய லக்ஷணம் என்ன, க்ஷேத்திரத்தினுடைய லக்ஷணம் என்னன்னு சாஸ்திரத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டபடி க்ஷேத்திரத்திலிருந்து க்ஷேத்ரஜனை பிரிக்கணும் ஞானத்தினால. அதுக்கு கட்டோபனிஷத்தில் சொல்லியிருக்கிற ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்கிறார். அதாவது முஞ்சி புல்லில் இருக்கிற தண்டை பிரிக்கிற மாதிரி, முஞ்சாது இஷிகாம் இவ, முஞ்சாது இஷிகாம் இவ, முஞ்சாதிவ இஷிகாம். முஞ்சாதுன்னா முஞ்சி புல், அந்த இஷிகான்னு சொன்னால் அதுக்குள்ளே இருக்கிற தண்டு. அந்த தண்டை எப்படி பிரிக்கிறோம், அதாவது ஜாக்கிரதையான்னு அர்த்தம், கவனமாக பிரிக்கிறது. இங்கேயும் அறிவுபூர்வமாக எப்படி பிரிக்கிறோங்கிறத தெரிஞ்சு பிரிச்சுக்கணும் அப்படிங்கிற அர்த்தம். ஆக க்ஷேத்ரஜம் பிரவிபஜ்ய பிரிச்சுட்டு என்னென்னா அது சத்துமல்ல அசத்துமல்லன்னு சொல்லி, அதாவது மித்யா சதசத்பியாம் அனிர்வச்சனீயத்துவம் மித்யாத்வம். ஆகையினால ஏற்கனவே சொன்னார், அயம் சம்யோகா அத்தியாசரூபா
க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞ சம்யோகா மித்யாஜான லக்ஷணா. பொய்யான அறிவு, பொய்யறிவு. பொய்யறிவுன்னா என்ன அர்த்தம்? தோற்றம்தான் உண்மை அல்ல, அதற்கு இருப்பு இல்லை, இருப்பற்ற ஒரு பொருள். எது? க்ஷேத்திரம். ஆக இந்த தொடர்பே இருப்பற்றதுங்கிறார். பொருளும் உண்மை அல்ல, பொய்ப்பொருளும் பொய்ப்பொருள் பொய்ப்பொருள், பொய்ப்பொருளுக்கும் மெய்ப்பொருளுக்கும் உள்ள தொடர்பும் உண்மை அல்ல அப்படிங்கிறார். பொய்ப்பொருளுக்கும் மெய்ப்பொருளுக்கும் உள்ள தொடர்பும் உண்மை அல்ல. பொய்யான பாம்புக்கு உண்மையான கயிறோட இருக்கிற தொடர்பு உண்மையான தொடர்பா பொய்யான தொடர்பா? புரியுறது இல்லையா? ஆக பொய்யான பாம்புக்கு உண்மையான கயிறோடு இருக்கிற தொடர்பு எப்படி தொடர்பும் பொய்யோ, பாம்பும் பொய், பாம்புக்கும் கயிறுக்கும் இருக்கிற சம்பந்தமும் பொய்ங்கிற வார்த்தையை ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும். அந்த நேரத்தில் அது இருக்கிற மாதிரி இருக்குது. சொப்னத்தை எடுத்துங்க. ஜாக்கிரத அவஸ்தையில் இப்போ விழிப்பு நிலையில் இருக்கிறவனுக்கும் கனவுக்கும் உள்ள தொடர்பு என்னதுன்னா உண்மையான தொடர்பு கிடையாது, கல்பனை தான். ஆக ஜாகிரத் புருஷா ஸ்வப்ன புருஷா. வேக்கிங் ஸ்டேட்டில் இருக்கிறவன் ஸ்வப்ன ட்ரீம் ஸ்டேட்டில் இருக்கிறவனுக்கும் இருக்கிற என்ன சம்பந்தம்னா அந்த வஸ்து தான், ஆள் தான் திரஷ்டா ஒருத்தன், ஆனால் ரெண்டும் கல்பித்தம். அதை வச்சு தான் இதை புரிய வைக்கிறோம். எப்படி ஸ்வப்ன பிரபஞ்சம் மயி மாயையா விஜృంభిதா, ஜாகிரத் பிரபஞ்சோப்பி மாயையா விஜృంభిதா. ஆக சம்பந்தமும் மித்யா சம்பந்தம், மித்யா வஸ்துவுக்கும் சத்திய வஸ்துவுக்கும் இருக்கிற சம்பந்தமும் மித்யாதான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அந்த சம்பந்தம் கல்பித சம்பந்தம், வாஸ்தவ சம்பந்தம் கிடையாது. எனக்கும் என் உடம்புக்கும் மனசுக்கும் இருக்கிற சம்பந்தம் வாஸ்தவ சம்பந்தம் கிடையாது. ஏதோ சம்பந்தம் மாதிரி இருக்குது, யோசித்து பார்த்தா ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஆக ஜீவனே கல்பித்தம்னா தேகமும் கல்பித்தம், சூக்ஷ்ம தேகம் கல்பித்தம், ஸ்தூல தேகம் கல்பித்தம், ஜீவோபி கல்பிதா, பிரம்மைவ சத்தியம் அகம் பிரம்மாஸ்மி. நான் இந்த சரீரத்தோடு அபிமானம் வச்சுக்கிறத விட்டுடணும். அந்த அபிமானம் சத்தியம் கிடையாது, பொய்யானதை போய் நான் எனக்கு இவ்வளோ தூரம் அது கொண்டாடணும். பொய்யான வாழ்க்கையை ஏன் மெய்யென்று கொண்டாட வேண்டும்? இந்த அகப்பேயின்னு ஒரு சித்தர் இருக்கார், கேட்டிருக்கீங்களோ? அகப்பேய் சித்தர்னு ஒரு சித்தர். அகத்தையே பேயும் பெறுவர், அகங்காரத்தை பேயும் பெறு. தன்னை அறியும் அறிவே அறிவாம், பின்னை அறிவெல்லாம் பேயறிவாம். நம்மளை தெரிஞ்சுட்டு மற்ற எதையும் தெரிஞ்சுக்காதே பார். அகப்பேய் அகப்பேய்னு திட்டிகிட்டே இருப்பார், தன்னைத்தானே திட்டிக்கிறார். ஓ அகங்கார பேயே, சும்மா இருக்க மாட்டியா, இப்படி அங்கே இங்கேயும் அலையறியே. அகப்பேய், அகப்பேய் சித்தர்னே பேர் இருக்கு. நிறைய பாட்டு பாடியிருக்கார். அதாவது மனசை பார்த்து தன்னோட இண்டிவிஜுவாலிட்டியவே அட்ரெஸ் பண்ணி பாடியிருக்கார் நிறைய. வேணால் லைப்ரரியில் இருக்கும் பாருங்க. அகப்பேய் சித்தர் அப்படின்னு பேர். எல்லாத்தையும் இந்த இண்டிவிஜுவாலிட்டியை அட்ரெஸ் பண்ணி பாடுவார் அவர். ஏதோ ஞாபகம் வந்தது இப்போ. அதனால் யதோக்த லக்ஷணம் க்ஷேத்ரஜ்ஞம் பிரவிபஜ்ய, அதனால் நிரஸ்த இத்திய நசத்தன் நாசதுச்சதே இத்தியனேன வாக்கியேன போட்டுக்கணும். நிரஸ்த சர்வோபாதி விசேஷம் ஞேயம், அறியப்பட வேண்டிய பிரம்மஸ்வரூபேண யஹா பஷ்யதி. ஞேயம் பிரம்மஸ்வரூபேண, தன்னை பிரம்மஸ்வரூபமாக எவன் பார்க்கிறானோ, அப்படி பார்க்கறது மாத்திரமில்லை. இது ஒன்று சொல்கிறார், இது க்ஷேத்ரஜனை பிரிக்கிறத சொல்லிவிட்டார். அப்புறம் என்ன சொல்கிறார்? க்ஷேத்திரத்தை எப்படி இது பண்ணணும்? க்ஷேத்திரத்துலேருந்து க்ஷேத்ரஜனை பிரித்து க்ஷேத்ரஜனை பிரம்மஸ்வரூபமாக புரிஞ்சுக்கணும். அடுத்தது க்ஷேத்திரஞ்ச, க்ஷேத்திரமும் எப்படிப்பட்டதுன்னா மாயா நிர்மித ஹஸ்தி ஸ்வப்ன திருஷ்ட வஸ்து கந்தர்வ நகராதிவத். இந்த க்ஷேத்திரத்தை என்ன நினைக்கணுமா? மாயாசக்தியினால் உருவாக்கப்பட்ட யானை, கனவு, அது கனவில் பார்க்கப்பட்ட பொருள், அப்புறம் கந்தர்வ நகரம். இப்படி பார்த்தா மேகத்தில் ஏதோ நகரம் இருக்கிற மாதிரி இருக்கும். அசதேவ
சதீவ அவபாசத்தேங்கிறார். இதெல்லாம் சரியான சொற்கள். உண்மை போல தோன்றுகிறது, உண்மை அல்ல. உண்மையல்லாதது உண்மை போல தோன்றுகிறது. இது ஏவம் நிச்சித விஜானஹா. இவ்வாறு நிச்சித விஜானஹான்னா உறுதியோட வேதாந்த விஜான சுனிஷ்சிதார்த்தாக. இப்படி அறிவை நன்றாக நிச்சித விஜானஹா சன்னு யஹா எவனொருவன் தஸ்ய யதோக்த சம்யக் தர்சன விரோதாத் அபகச்சதி. யஹா அபகச்சதி மித்யாஜானம், மித்யாஜானம் அபகச்சதி. இந்த தஸ்ய யதோக்த சம்யக் தர்சன விரோதாத் மித்யாஜானம் அபகச்சதி. எவனொருவன் இந்த நிச்சித ஞானத்தை உடையவனாக இருக்கிறானோ, இந்த சம்யக் தரிசனத்துக்கு விரோதம் எது? எது சத்தியமாக இருக்கிற வஸ்துவுக்கு விரோதமாக இருக்குது இந்த க்ஷேத்திரம். க்ஷேத்திரஜனுடைய ஸ்வரூபத்துக்கு எகெயின்ஸ்டாக இருக்குது இதெல்லாம். ஆகையினால என்ன பண்ணுறதுன்னா மித்திய அந்த பொய்யான அறிவு நீங்கி விடுகிறதுங்கிறது. பொய்யை பற்றி அறிவு, பொய்யை பற்றிய அறிவு பொய்யறிவு. மித்யா ஞானம் அபகச்சதி. எதுனால? இந்த ஞானத்துக்கு இது விரோதம். மெய்யறிவுக்கு முரணாக இருப்பது பொய்யை பற்றிய அறிவு. அந்த பொய்யை பற்றிய அறிவு மெய்யறிவை பெறுவதால் நீங்கி விடுகிறது அப்படிங்கிறார். தஸ்ய ஜன்மஹேதோஹோ அபகமாத், பிறவிக்கு காரணமாகிய பொய்யான அறிவானது நீங்கி விடுவதால் ஏவம் வேத்தி புருஷம் பிரகிருதிஞ்ச குணைஸ்ஸஹ சர்வதா வர்த்தமானோபி நசபூயோபி ஜாயத்தே அப்படின்னு சொன்னது அதை வச்சு தாங்கிறார். இத்தியனேன வித்வான் பூயா ந அபிஜாயத்தே இது எது உக்தம் தது உபபன்னம் உக்தம். அது சரியாகத்தான் சொன்னார் பகவான்கிறார். அதாவது எவனொருவன் பிரகிருதி புருஷ விவேகத்தை பண்ணுகிறானோ அவன் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அவன் மறுபடியும் பிறப்பதில்லை என்று பகவான் சொன்னது இந்த ஞானத்தின் அடிப்படையில் தான். எது பொய்யான அறிவு? என்னுடைய தன்னுணர்வு பொய்யறிவு, உணர்வே மெய்யறிவு. உணர்வே உண்மை என்பது மெய்யறிவு. நான் என்கின்ற வரையறைக்குட்பட்ட அறிவு, நான் நினச்சிருக்கேன் என்னை பற்றி நான் அப்படின்னு சொல்கிற போது இந்த லிமிட்டட் ஐ, அது பொய்யறிவு. இந்த லிமிட்டட் ஐ மித்யா. இந்த லிமிட்டட் ஐக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அன்லிமிட்டட் பியூர் கான்ஷியஸ்னஸ் அப்படி இங்கிலீஷில் சொல்லணும். ஆக வரையறைக்குட்பட்ட நான் என்கின்ற பொருளுக்கு ஆதாரமாக இருக்கின்ற வரையறைக்குட்படாத மெய்ப்பொருள், அதுவே உண்மை என்பதை உணர்ந்து, ஆகவே இந்த என்னோட வரையறைக்குட்பட்டது மாத்திரமில்லை, நான் பார்க்குறது எல்லாம் லிமிட்டட் ஐஸ் தான் பார்த்துட்டுருக்கேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என்னன்னா, இது ஒரு லிமிட்டட் ஐ, நிறைய லிமிட்டட் ஐ இருக்குது. அதில் தான் ஜாதி மத பேதங்கள் எல்லா அவஸ்தைகளும் இருக்குது, தர்மமானது இருக்குது, அதர்மமும் இருக்குது. ஆக இதிலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா வேறு எதுனது விகதோகம், இதிலேருந்து விடுபடுறேன் ஞானத்தினால. அதுக்கப்புறமும் இந்த இண்டிவிஜுவல் கண்டினியூ பண்ணுறது, அது தர்மமாக நடக்கிறது. நான் அதோடு சேர்ந்து இல்லை. சக்தா கர்மண் அவித்வாம்சோ யதா குர்வந்தி பாரத குர்யாத் வித்வாம்ஸ் ததா சக்தச்சிகீர்ஷுர் லோகசங்கிரகம். எப்படி அஜ்ஞானி ரொம்ப அபிமானத்தோட காரியம் செய்கிறானோ அதே மாதிரி ஞானி என்ன பண்ணுறான்னா இந்த கர்த்தாவனுடைய ஸ்வரூபத்தை புரிஞ்சுண்டு இந்த மித்யா கர்த்தா, மித்யா விவகாரா, மித்யா தர்மானுஷ்டானம் அதெல்லாம் அவனை மாதிரியே பண்ணுறானான். ததா அசக்தா சிகீர்ஷுர் லோகசங்கிரகம். அப்படி 4வது அத்தியாயத்தில் சொன்னதெல்லாம் 3வது அத்தியாயம் பார்த்துருக்கோம் நாம். ஆக இப்போ என்னெல்லாம் நடந்திருக்கு இது வரைக்கும்னா, க்ஷேத்திர லக்ஷணம், க்ஷேத்திரஜ லக்ஷணம், க்ஷேத்திரஜயோர் ஞானம் எத்த ஞானம் மதம் மம, அதுவே ஞானம்னர். அதுதான் மோட்ச காரணம். 2வது ஸ்லோகத்தில் சொன்னார் பகவான், க்ஷேத்திரஜஞ்சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத க்ஷேத்திரஜயோர் ஞானம் எத்த ஞானம் மதம் மம. அது மறக்கப்படாது நாம். ஆக முதல்ல க்ஷேத்திர லக்ஷணம், அப்புறம் க்ஷேத்திரஜ லக்ஷணம், அப்புறம் க்ஷேத்திரஜந்தான் பிரம்மன்னு புரிஞ்சுக்கிறது. க்ஷேத்திரஜன் க்ஷேத்திரஜத்வம்
மித்யா. அதாவது க்ஷேத்திரத்தை அறிகின்றவன் அப்படிங்கிற தன்மையும் கூட சத்தியம் கிடையாது. ஆக அதுக்கு ஆதாரம் சைத்தன்யம், சுத்த சைத்தன்யம். அதில் ஞாதா ஞேயம் ஞானம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஞாத்ரு ஞான ஜேய பேதா பராத்மனி ந வித்யதே என்று ஆத்மபோதத்தில் படிக்கிறோம். அறிபவன், அறியப்படு பொருள், அறிவு என்பது மெய்ப்பொருளில் இல்லை. அறிபவன், அறியப்படு பொருள், அறிவு என்பது மாயையால் மெய்ப்பொருளில் கற்பிக்கப்பட்டவைகள். வேற்றுமைகள் கற்பிக்கப்படுவதால் தான் அறிபவன், அறிவு, இந்த திரிபுட்டியே வருது. துவைத்தத்தில் தான் இந்த திரிபுட்டி. அத்வைதத்தில் இந்த ஞாத்ருஞான ஜேய பேதம் கிடையாது. ஆக க்ஷேத்ரஜம் மாம்ங்கிற போது சுத்த சைத்தன்யம் வித்தின்னு புரிஞ்சுக்கணும். ஆக க்ஷேத்திரத்துக்கும் க்ஷேத்ரஜனுக்கும் ஆதாரமாக இருக்கிற மெய்ப்பொருளை அறிந்து கொண்டு க்ஷேத்திரத்தையும் க்ஷேத்ரஜனையும் நிஷேதம் பண்ணிட வேண்டியதுதான். இதை பற்றின ஞானந்தான் மோட்சத்துக்கான ஞானம் என்று உபதேசாத் அயம் வாதா, உபதேசத்துக்காக இந்த விஷயத்தை சொல்லி முடிக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தோம் நாம் க்ஷேத்திரத்தை கொஞ்சம் விரிவாக பேசினார் பகவான். அதுக்கு பிரமாணம் சாஸ்திரங்கள்னு சொன்னார். ரிஷிபிர் பகுதா கீதம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொன்னார். அப்புறம் அடுத்தது க்ஷேத்திரத்தை பற்றி சொல்கிற போது க்ஷேத்திரத்தை சுருக்கமாக சொன்னார்னா என்ன சொன்னோம்? ஞானம் தத்க்ஷேத்திரம் எச்ச யாதிருச்ச எத்விகாரி யதச்சை, 3ஆம் ஸ்லோகம் சொல்கிறேன். அதோட ஸ்வரூபத்தை சொல்கிறேன்னு சொல்லி அதுக்கு பிரமாணத்தை சொல்லி அப்புறம் மகாபூதான் அகங்காரா ஸ்தூல பிரபஞ்சம், அப்புறம் சூக்ஷ்ம பிரபஞ்சம், இச்சா துவேஷ சுகம் துக்கம், சங்காதச்சேதனாதிருதி, ஏதத் க்ஷேத்திரம் சமாசேன சவீகாரம் உதாகிருதம் அப்படி நம்ம பார்த்தோம். அந்த ஸ்லோகங்கள்லாம் பார்த்தோம். ஆக 1 2 3 4 5 6 இல்லையா? மகாபூதான் அகங்காரம், ஆமாம் 6 ஸ்லோகங்கள் பார்த்தோம். இந்த 6 ஸ்லோகத்துக்குள்ளேயே க்ஷேத்திரஜ விபாகம் பூர்த்தி ஆகிடுது. அப்புறம் அமானித்துவம் ஆரம்பித்து சாதனங்கள் ஞானம்ங்கிற தலைப்பில் சொல்லிவிட்டார். அமானித்துவம் அதுக்கப்புறம் 5 ஸ்லோகங்கள், அதில் 7 8 9 10 11. அப்புறம் 12ஆவது ஸ்லோகத்தில் ஞேயம்னு ஆரம்பிச்சது. ஞேயம் ஆரம்பித்து ஞேயத்தையும் முடித்தார். கடைசியில் இதி க்ஷேத்திரம், கடைசியாக நம்ம பார்த்தோமே 18ஆவது ஸ்லோகம் வரைக்கும் ஞேயங்கிற தலைப்பில் போனார். சொல்லப்போனால் 17ஆவது ஸ்லோகம் வரைக்கும். 18ஆவது ஸ்லோகம் ஒரு கன்க்ளூஷன் ஸ்லோகம். அப்புறம் பிரகிருதி புருஷ விவேகம் 5 ஸ்லோகங்களில் பண்ணப்பட்டது. 19லேருந்து 23 வரைக்கும் பண்ணப்பட்டிருக்கு. அப்புறம் சாதனங்கள், ஒருத்தரும் ஒரு சாதனை. ஒருத்தர் கர்மயோகம் பண்ணுறார், ஒருத்தர் வேதாந்த விசாரம் பண்ணுறார், இன்னொருத்தர் நிதித்தியாசனம் பண்ணுறார். இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் ஸ்ருதி பராயணாக சந்தா, எப்பவும் சாஸ்திரத்தை கேட்டு 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 ஸ்ரத்த, பெரியவங்கள்ட்ட ஸ்ரத்த வச்சு ஞானத்தை அடைஞ்சு மோட்சத்தை அடைகிறார்கள்னு சொன்னார். இப்போ 26ஆவது ஸ்லோகத்தில் இந்த சம்யோகத்தை, க்ஷேத்திரஜ சம்யோகத்தினால்தான் இந்த பிரபஞ்சம் இருக்குது. பிரம்ம மாயா சம்பந்தா பிரபஞ்சா. பிரம்ம மாயா சம்பந்த, மாயா மித்யா, பிரம்ம மாயா சம்பந்தோபி மித்யா. பிரம்ம மாயா சிம்பிளாக நம்ம பாஷையில் சொல்லிட்டா சௌரியமாக இருக்கும். க்ஷேத்திரஜனாலே காக்கான்னு வாயே ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கு பதிலாக இது கொஞ்சம் சௌரியமாக இருக்குது. பிரம்ம மாயா சம்பந்தா, பிரம்ம மாயா சம்பந்தா. மாயையே உண்மை இல்லை. உண்மை இல்லாத மாயைக்கும் பிரம்மத்துக்கு இருக்கிற சம்பந்தம் மாத்திரம் உண்மையாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி பாடத்தை நடத்துறதுக்காக வேண்டி மாயையை பற்றிலாம் சொல்லிவிட்டு நமக்கு லட்சியம் என்னென்னா அந்த உபதேசம்தான் தாத்பரியம். இப்போ இந்த ரொம்ப நேரம் சிவத்தை பற்றி பேசினா சிவராக லட்சியம், அங்கே இருக்கிற ஆகாசத்தை புரிய வைக்கிறது தான் லட்சியம். அதே மாதிரி இந்த உடம்பை பற்றி இதெல்லாம் பேசின்னு இருக்கிறதோட லட்சியம் என்னென்னா சைத்தன்ய ஞானம், பிரம்ம ஜானத்தில் தான் நமக்கு தாத்பரியம். ஜெகத் ஞானத்துலேயோ ஜீவஜானத்துலேயோ தாத்பரியம் இல்லை. உபதேசம் பண்ணுறதுக்காக இதெல்லாம் சொல்கிறோம். உபதேசம் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன பண்ணுறதுன்னா ஜீவ ஜெகத் ஈஸ்வரனை நிஷேதம் பண்ணி பிரம்ம ஜானத்திலேயே ஸ்திரமாக இருக்கணும். அதுதான் தாத்பரியம். அதுக்கப்புறம் இது புரிஞ்சுன்றதுக்கப்புறம் நம்ம விவகாரம் பண்ணலாம், அது வேறு விஷயம். வாழ்க்கையை புரிஞ்சுண்டு வாழ்கிறதுங்கிறது வேறு,
வாழ்க்கையை புரியாமையே வாழ்ந்துட்டுருக்கிறது வேறு. வாழ்க்கை இதுதான். இந்த உலகே மாயம் வாழ்வே மாயம். இது அப்படியே சொல்லியிருக்கலாமேன்னா அதுதான், அது சொல்கிறதுக்கு இவ்வளோ சொல்ல வேண்டியிருக்கு. இது புரிஞ்சவன் தான் சொல்ல முடியும். உலகே மாயம் வாழ்வே மாயம் அப்படின்னு அழுத்து போய் சொல்லக்கூடாது, சந்தோஷமாக சொல்லணும். ஏதோ லவ் ஃபெயிலியர்லாம் பாடப்படாது. நீ ஃபெயிலியர் ஆனாலும் சக்ஸஸ் ஆனாலும் மாயம்தான். ஃபெயிலியர் ஆனாலும் சரி சக்ஸஸ் ஆனாலும் சரி மாயந்தானே. மாட்டின்னு முழிக்கிறாள் எல்லாரும். பகவான் இப்படி வச்சிருக்கார் சிருஷ்டியை. ஆக நசபூயோபிஜாயத்தே இது சம்யக் தர்சன ஃபலம் அவித்யாதி சம்சார பீஜ நிவத்தி துவாரேண ஜன்ம அபாவா உக்தா. ஜன்ம காரணஞ்ச அவித்யா நிமித்தகா க்ஷேத்திரக்ஷேத்ரஜ்ஞ சம்யோகா உக்தா. அத்தः தஸ்யாः அவித்யாயாः நிவர்த்தகம் சம்யக் தர்சனம் உக்தமபி புனः சப்தாந்தரேண உச்சியதே. சங்கராச்சாரியுடைய வியாக்கியானத்தோட இன்ட்ரடக்ஷன் இப்போ வரப்போகிற 27ஆம் ஸ்லோகத்துக்கு. ஆஹா நசபூயோபி ஜாயத்தேன்னு சொன்னார். எப்போ சொன்னார்? இப்போ இதில் ஏவம் வியத்தி 23ஆம் ஸ்லோகத்தில் கடைசி லயன். நசபூயோபி ஜாயத்தே இது சம்யக் தர்சன பலம். இந்த மெய்யறிவின் பலன், தெளிந்த மெய்யறிவின் பலன் என்ன? மறுபடியும் இண்டிவிஜுவாலிட்டியோடு சேர்ந்துண்டு மறுபடியும் திருநள்ளாருக்கும் குச்சனூருக்கும், இங்கேருந்து யாராவது குச்சனூருக்கு போனேள் அப்புறம் இருக்குது. ஆமாம், யார் சொன்னால் என்ன, அவங்கள போக சொல்லும். இங்கே இதை படிச்சுட்டு குச்சனூருக்கு போனால் அப்புறம் எல்லாம் ஞானமெல்லாம் போயிடும். ஞாபகம் வச்சு இல்லாட்டி அங்கேருந்து போயிட்டு இங்கே வந்திருக்கலாம். முதல்ல அங்கே போயிட்டு இங்கே வந்திருக்கலாம், நல்லதாக இருந்திருக்கும். எப்படா குச்சனூருக்கு போகலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே ஒன்றும் கிடையாது. இங்கே உங்களுக்கு குச்சனூருக்கு போகணுன்னு தோணித்துன்னா அந்த குச்சனூர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன அது இப்போ இவ்வளோ மணிக்கணக்காக உட்காந்து சாஸ்திரத்தை சொல்லி கொடுத்துட்டுருக்கோம். அங்கே போய் அப்போ இல்லை எப்படியாவது இந்த ஞானம் வரணும் சனி பகவானேன்னா. சனியே அஜ்ஞானம். ஆக்சுவலாக சனிக்கு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, சனி ஜோதிஷ சாஸ்திரத்தில் பாருங்கள், ஜோதிஷ சாஸ்திரத்துக்கு வந்துவிட்டேன். சனி ஜோதிஷ சாஸ்திரத்தில் அவருக்கு பேர் ஞானகாரகன், மாரகன்பா. நிறைய பேர் அவன் சாகடிப்பான்னு விரமில்லாத ஆட்கள். அவன் துன்பத்தை கொடுத்து தூயவன் ஆக்குவான். அப்போ நமக்கு இன்னும் துன்பம் கொடுத்தான்னு நல்லா இருக்கும். போய் கும்பிட்டிங்கன்னா துன்பம் போயிடுதுன்னா அவர் பண்ணுற வேலையை பண்ணாமல் போயிடுவார். கஷ்டப்பட நமக்கு ஞான பலம் வரும். ஆக ஞான பலத்துக்காக அவருக்கு பேர் ஞானகாரகன்னு பேர். ஜோதிஷ சாஸ்திரம் நாங்கள்லாம் படித்ததுனால சொல்கிறோம். ஆகையினால அதனால தான் தைரியமாகவும் சனி பகவான்ட்டு அவர்கிட்டே சொல்லியிருக்கேன். நான் ரொம்ப திட்டுவேன், நன்னா சொல்லுப்பா, எனக்கு தாங்க முடியறதில்ல வர அப்படி சொல்லின்னு இருக்கார் அவர். தூங்க விட மாட்டேங்கிறான் நம்மளை. அவன் நினச்ச நேரத்துக்கெல்லாம் கதவை தட்டின்னு இருக்கான் அப்படி சொல்லின்னு இருக்கார். அதனால் சம்யக் தரிசன பலம் என்னதுன்னா, மறுபடியும் இந்த சரீரம் எதுக்கு சொல்லணுன்னே, சரீரம்னு சொன்னாலே வந்துடுமே தசா புக்தி பலன். உடனே நட்சத்திரம், லக்னத்துக்கு முதல் பாவம், 2ஆம் பாவம், 3ஆம் பாவம் எல்லாம் பாவம். 3 குடையவன் 7ல் இருக்கான், 7 குடையவன் 4ல் இருக்கான். மூளைக்குடையவன் எங்கே இருக்கான்னா இப்படி தானே சொல்லியிருக்காரு. ஜோசியம் சொல்ல ஆரம்பிச்சிடுவான். இந்த முதல் பாவத்துக்குரியவன் அவன் 4ல் இருக்கான்ப்பா. அதில் அது இவனுக்கு நீச்ச கிரகங்கிறான். போரும்ப்பா, இருக்கிறதே நான் நீச்ச கிரகத்தில் இருக்கேன். சரீரமே நீச்ச கிரகம்தான். இந்த சரீர அபிமானம் அதை விட மகாமித நீச்சத்தனம். இதில் என்ன வேண்டியிருக்கு? நீச்ச கிரகத்தில் இருக்கான், சத்ரு கிரகத்தில் இருக்கான், மித்திர கிரகத்தில் இருக்கான், ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கானா, அது பகை வீடு, இது நட்பு வீடும்பான். இப்படி சொல்லியே இவன் கொஞ்சம் கூட பகவத்கீதை பக்கத்தில் வரமாட்டான்.
அப்புறம் இல்லை இந்த ஜென்மாவில் எனக்கு இந்த படிக்கிற இது இல்லைன்னு எங்கள் ஜோசியர் சொன்னாருமா. நான் கீத கிளாஸ் கேம்புக்கு போகலாமான்னு ஜோசியர்கிட்ட போய் கேட்டேம்மா. சொல்கிறவங்களாம் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. சாமிகிட்ட பூ கட்டி கேட்டுட்டு வரேங்கிறான் ஒருத்தன். ஆமாம், போனால் ஏதாவது ஆயிடுத்துனா என்ன பண்ணுறது, போய் நடந்துகிட்டே இருக்க போய் விழுந்துவிட்டா என்ன பண்ணுறது, பயப்படாங்க. ஏதாவது ஆயிடுத்துனா எனக்கு ரொம்ப பயம். நம்மளால் லோகத்துக்கு அவ்வளோ உபகாரம். அதனால் போகிறதுக்கு முன்னாடியே ஜோசியர்கிட்ட கேட்டு டாக்டர்கிட்ட கேட்டு எல்லார்ட்டையும் கேட்டு போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி நிறைய தினம் பார்த்து என்ன பார்த்துக்கோ ஆத்தா என்ன. அங்கே சுவாமிஜி உன்னோட இண்டிவிஜுவலே தூக்கி எறிய போகிறார். எல்லாம் விசேஷமாக இருக்குது. ஆக நசபூயோபி ஜாயத்தை இது சமயக் தரிசன பலம். நன்றாக இந்த சமயக் தரிசனம்னா என்ன? தெளிந்த அறிவு. அதனுடைய பலன் அவித்யாதி சம்சார பீஜ நிவர்த்தி துவாரேண. அந்த பிறவிக்கு காரணமான சம்சார பீஜமாக இருக்கிற அவித்யானது நீங்கினத்தினால ஜென்ம அபாவா உக்தா, பிறவி இல்லை என்பது, மீண்டும் பிறவி இல்லை என்பது சொல்லப்பட்டது. ஜென்ம காரணஞ்ச அவித்யா நிமித்தகா க்ஷேத்திரக்ஷேத்திரஜ சம்யோகா உக்தா. ஜென்மத்துக்கு காரணமாக இருக்கிற அறியாமையினால் தோன்றினது என்னதுன்னா க்ஷேத்திரக்ஷேத்திரஜ சம்யோகா, இந்த மித்யா சம்பந்தமானது சொல்லப்பட்டது. அத்தः தஸ்யாக அவித்யாயாக நிவர்த்தகம் சம்யக் தரிசனம் உக்தமபி. அதாவது அஜானத்தை நீக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஞானத்தை நன்றாக உபதேசித்த பிறகும் கூட வேறு சொற்களால் மீண்டும் மனதில் பதிய வைப்பதற்காக உபதேசம் செய்கிறார் என்பது வரப்போகிற ஸ்லோகத்துக்கு முகவுரை.